5ஆம் கிளாஸ் படிக்க மேலே இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு புரிதல் வரும். 10 வயசுக்கு மேற்பட்ட இடத்துல தான் அந்த குழந்தைக்கு புரிதல் வரும். அது வரைக்கும் பொறுப்புனா என்ன, வீட்டினுடைய நிலைனா என்னங்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி பெண் குழந்தைகள் புரிஞ்சுக்கலாம், ஆனால் பசங்களுக்கு அந்த புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறது, 100 ரூபா வருமானம், 1000 ரூபாய்க்கு அவன் பட்ஜெட் போடுறான். அப்போ என்ன ஆகுது, 900 ரூபாய் இஎம்ஐ கட்டியா, அப்போ கடன் வாங்கக்கூடிய நிலை தள்ளப்படுறோம். அப்போது ஒருத்தர் சம்பாதிச்சு வாழ வேண்டிய வாழ்க்கையை போய் இன்னைக்கு ஒரு வீட்டில் 3 பேர் வாழ்ந்தாலும் 3 பேர் இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ தேவையில்லாத மன அழுத்தங்கள், உறவுகளில் கஷ்டங்கள், உறவுகள் பிரிஞ்சு போகிறது, தவறான வாழ்க்கையை நோக்கி போகிறது. 5000 ரூபா செலவு பண்ணிட்டு வரான். நான் சொன்னேன், இந்த 5000 ரூபாய் செலவு பண்ணுறியப்பா, இந்த 5000 ரூபாய் நீ ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடு போடலாமே வயிறார, அதில் 2 குழந்தைய படிக்க வைக்கலாமே. இந்த உணர்வுகளை நாம் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வாழ்றது மூலமாக தான் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா கஞ்ச பிசினாரி, நிறைய சம்பாதிக்கிறது ஒன்றும் கொடுக்க தயாராக இல்லை, சிக்கனமாக வாழ்கிறேங்கிற பேர்களில் இல்லாமல் பைத்திய மாதிரி வாழ்ந்துட்டு நாங்கள் பாரு நிறைய சம்பாதிக்கிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இல்லை. ஹரியோம் சுவாமிஜி, போன கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. அதாவது நம்மளோட நிதி நிலையை குழந்தைகளுக்கு சொல்லணும்னுட்டு. அதோட கண்டினியூட்டி இன்னொரு கொஸ்டினும் எனக்கு டவுட்டாக கேட்குறேன். அது எந்த வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அந்த நம்மளோட பேரண்ட்ஸோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை குழந்தைகளுக்கு எந்த வயசுலேருந்து சொல்லலாம்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வளரக்கூடிய சூழ்நிலை என்னுடைய வீட்லேயே எங்கள் அப்பா 30ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வருவார். 30ஆம் தேதி சாயங்காலம் பட்ஜெட் போடப்படும். எங்கள் அம்மா பட்ஜெட்டை கொண்டு கொடுப்பாங்க, ஒரு மாதத்துக்கு தேவையான பட்ஜெட்டை கொடுப்பாங்க. அப்போ நான் பக்கத்தில் நின்றுப்பேன், வேறு யாரும் எங்கள் கூட பிறந்தவர்கள் யாருக்கு மட்டும் நான் மட்டும் நின்றுப்பேன். எங்கள் அம்மா மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து வீட்டுக்கு எல்லா பொருளுக்கும் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டை எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இவங்க போட்டிருக்கிற எல்லாத்துக்கும் எவ்வளோ தேவைன்னு இவர் ஒரு கால்குலேஷன் போடுவார். அதை போட்டு இவங்க 1 கிலோ எண்ணெய்ன்னு போட்டிருந்தாங்கன்னா 500 கிராம் எண்ணெய்ன்னு மாற்றுவார். அப்படி ஃபுல்லாக இவர் ஒரு பட்ஜெட்டை போட்டு கையில் கொடுத்து, ஏன்னா இவருக்கு வருமானம் இவருக்கு தான் தெரியும், இவங்க ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறாங்க, இவங்க ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுக்குறாங்க இந்த மாதத்துக்கு தேவைன்னு. நடுவில் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பட்ஜெட்டை போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. இப்போ நாங்கள்லாம் வேலையாட்கள், சாமான்லாம் வாங்குறதுக்கு கூட போகணும், சாமான்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு வரதுக்கு நாங்கள். அப்போ போகும்போது அந்த கடையில் கொண்டு எல்லா போன மாதத்துக்கு உண்டான எல்லா சாமானுக்கு உண்டான காசையும் கொடுத்துட்டு இந்த மாதத்துக்கு வேணும் சாமான்லாம் வாங்கிட்டு வரோம். இப்போ 30ஆம் தேதி அவர் கையில் மாத சம்பளம் இருக்குது, 1ஆம் தேதி அவர் கையில் வெறும் 50 ரூபா இருக்கும். இந்த 50 ரூபாய் வச்சு அடுத்த 29 நாளைக்கு அவர் வீட்டில் எல்லாருக்கும் 3 வேளை சோறு போட்டு ஆகணும். இது கண்டிஷன். இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரால் கொடுக்க முடியாது. வெளியில் போய் நான் பிஸ்கெட் வாங்கணும், மைசூர் பாவ் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அவரால் கொடுக்க முடியும். அவர் கையில் வெறும் 50 ரூபா வச்சு அவர் ஒரு மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஓட்டி ஆகணும். யார்ட்டையும் போய் கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கக்கூடாது, தன் குடும்பத்தை நடத்துறதை கடன் வாங்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா யார்ட்டையும் சொல்கிறதில்ல, பசங்களே பார்க்க வைக்கிறார். இப்போ நான் பார்த்தேன், எங்கிட்ட அவர் சொல்லலை, நானாக பார்த்தேன், என்னுடைய ஆர்வத்தினால பார்த்தேன். ரைட், இது இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இப்போது பசங்களுக்கு நாம் இதை கண்ணிலே காட்டுறது இல்லையே. அந்த குழந்தைய வச்சு நம்ம பட்ஜெட் போடுறோமா, எனக்கு எவ்வளோ வருமானம் வருது, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பேசுங்க, கணவன் மனைவி உட்காந்து பேசுங்க, என்ன தேவை இந்த வீட்டுக்கு அப்படின்னு போடுங்க, பட்ஜெட் போடுங்க. அந்த குழந்தைய பக்கத்தில் உடனே கேட்கட்டும், பார்க்கட்டும். அல்ல அந்த குழந்தைய விட்டே போட சொல்லுங்கள். எந்த வயசில் செய்யலாம்? 5ஆம் கிளாஸ் படிக்க மேலே இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு புரிதல் வரும். 10 வயசுக்கு மேற்பட்ட இடத்துல தான் அந்த குழந்தைக்கு புரிதல் வரும். அது வரைக்கும் பொறுப்புனா என்ன, வீட்டினுடைய நிலைனா என்னங்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி பெண் குழந்தைகள் புரிஞ்சுக்கலாம், ஆனால் பசங்களுக்கு அந்த புரிதல் ரொம்ப குறைவாக. அப்போது நம்ம என்ன பண்ணுறது, புரிய வைக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பட்ஜெட் போடணும். அவங்கள்ட்டையே ஒரு நாளைக்கு பட்ஜெட் போட சொல்லணும், ஒரு மாத பட்ஜெட் அவங்கள்ட்டையே போட சொல்லிட்டு அவங்கள்ட்டையே இந்த பொறுப்பை கொடுத்து இந்த மாதம் முழுக்க நீதாம்பா நிர்வாகம் பண்ணுறான் தான். அவன் தான் அந்த வீட்டினுடைய முதலாளி. இந்த மாதம் அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். 50 ரூபா கூட இதுக்குப்பா 50 ரூபா ஒன்று நம்ம கணக்கு கொடுக்கணும். உடனே என்ன எழுதிப்பான்,
அடுத்த நாளைக்கு அவன் 50 ரூபா கொண்டு அவன் கேட்பான். எதுக்கு நேற்று 50 ரூபா கொடுத்து இன்றைக்கி 50 ரூபா கேட்குறேன்? அப்போ அவனுக்கு வலிக்கும். அப்போது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி ஒரு அம்மா அப்பா வாழ்கிறாங்க, நாம் எப்படி வாழணுங்கிறத அந்த குழந்தைக்கு ரொம்ப சுலபமாக காட்ட முடியும். இதனுடைய அவுட்புட் என்ன, அதான் முக்கியம். இதெல்லாம் செய்கிறதுனால அவுட்புட் என்னடா அப்படின்னா, வரவுக்கு உட்பட்டு உண்டான ஒரு வாழ்க்கை முறை. அதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன். இன்றைக்கி என்ன எடுத்து 100 ரூபா வருமானம், 1000 ரூபாய்க்கு அவன் வந்து பட்ஜெட் போடுறான். அப்போ என்ன ஆகுது? 900 ரூபாய் அவன் இஎம்ஐ கட்டியா, அப்போ கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ள போடுறான். அப்போது ஒருத்தர் சம்பாதிச்சு வாழ வேண்டிய வாழ்க்கையை போய் இன்றைக்கி ஒரு வீட்டில் 3 பேர் வாழ்ந்தாலும் 3 பேர் இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துட்டுருக்குறோம். அப்போது தேவையில்லாத மன அழுத்தங்கள், உறவுகளில் கஷ்டங்கள், உறவுகள் பிரிஞ்சு போகிறது, தவறான வாழ்க்கையை நோக்கி போகிறது. ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 5 பேர் வீட்டில் சாப்பிடணுன்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும்? ஆவரேஜாக 200 ரூபா இருந்தால் போகிறோம். ஒரு நாளைக்கு 5 பேர் சாப்பிட்ணுன்னா 3 வேளை சாப்பிட்ணும், 200 ரூபா போகும். பால் அது இதெல்லாம் சேர்த்து. ஆனால் ஒருத்தர்கிட்ட சொன்னார், சாட்டர்டே சண்டே ஆனால் பசங்க வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிட்டு வராங்க சொல்கிறான். ஒருத்தர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னாடி இது பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்னு கேட்குறான். 5000 ரூபா செலவு பண்ணிட்டு வரான். நான் சொன்னேன், இந்த 5000 ரூபாய் செலவு பண்ணுறியப்பா, இந்த 5000 ரூபாய் நீ வந்து ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடு போடலாமே வயிறார, அதில் 2 குழந்தைய படிக்க வைக்கலாமே. இந்த உணர்வுகளை நாம் வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வாழ்கிறது மூலமாக தான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா கஞ்ச பிசினாரி, நிறைய சம்பாதிக்கிறது ஒன்றும் கொடுக்க தயாராக இல்லை, சிக்கனமாக வாழ்கிறேங்கிற பேர்களில் இல்லாமல் பைத்திய மாதிரி வாழ்ந்துட்டு நாங்கள் பாரு நிறைய சம்பாதிக்கிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இல்லை, தேவையானதுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவையில்லாத என்னுடைய போகமான வாழ்க்கைக்கு நான் இதெல்லாம், அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடனுடைய வாழ்க்கை, சேமித்து வாழக்கூடிய வாழ்க்கை, வரவுக்கு உட்பட்டு செலவு பண்ணக்கூடிய வாழ்க்கை. 10 ரூபா வந்துன்னா 8 ரூபா வரைக்கும் தான் நான் வந்து செலவு பண்ணலாம், 2 ரூபா நம்ம மிச்சம் முடிச்சு ஆகும். இதெல்லாம் இந்த பசங்களுக்கு நம்ம சொல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய இதனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நிறைவான வாழ்க்கையை நோக்கி நம்ம அவங்கள திருப்பிட்டு போகிறோம். போகமான வாழ்க்கையிலிருந்து நிறைவான வாழ்க்கைக்கு அவங்க நம்ம அழைச்சிட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஹரி ஓம்.